ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம. ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம் கோவலய ஜனன சங்கல்பிதம் சாமர நயன திருஷ்டம் பிரசன்ன வதனம் மதுர வாசகம் மங்கள ரூபம் மானச அனுக்கிரக தபசம் பவித்ரம் பரமானுக்கிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். ஸ்ரீ குருவே நம. இன்னைக்கு ஒரு அவசர வேலையாக வெளியூர் பயணம் வந்திருக்கிறதுனால என்னால வீடியோல ஜாயின் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த ஆடியோ காலில் நான் இன்றைய வகுப்பு எடுக்கிறேன். என்னோட ஆடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? இல்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? கிளியரா இருக்கு ஐயா. ஸ்ரீ குருவே நம. கிளியரா இருக்கு. ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே. அறிநிலை யோகி பாடத்திட்டத்தின் கீழ் இன்னைக்கு நம்ம குருதேவர் எழுதிய முதல் நூல், இந்த உலகத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் மனதின் நிம்மதி என்ற இந்த நூலை பார்க்க இருக்கிறோம். போன வகுப்பு சமய தத்துவ ஞானம் முடிச்சுட்டு உங்க எல்லாருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு. கேள்விகள் 20 கேள்விகள் கேட்டிருக்கிறேன். அதுக்கான பதில்கள் நீங்க சமய தத்துவ ஞான நூலை இதுக்கு முன்னாடி படிக்கலனா கூட கட்டாயமா அந்த நூலை நீங்க படிச்சுதான் அந்த 20 கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படியான ஒரு கேள்விகளை அமைச்சிருக்கிறேன். அதனால நூல்களை நல்லா பொறுமையா படிச்சு நிதானமா அதுக்கான பதில்களை எழுதி மனத நிம்மதி பாடம் முடியறதுக்கு முன்னாடி அந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிடணும். இது நம்ம படிக்கிறது வெறும் பாடத்திட்டம் மட்டுமா இல்லாம பயிற்சி முறைகளோட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். மோனிஷா வந்திருக்கிறாங்களான்னு தெரியல, இன்னும் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. ஸ்ரீ குரு வேணுமா, அவங்க வந்ததும் சொல்றேன். ஏன்னா நம்ம கிட்ட பாடம் படிக்கிறவங்க இந்த பயிற்சி முறையை எடுத்துக்கிறாங்க. பயிற்சி முறையை எடுத்துக்கு இந்த யோகத்தை பழகிட்டு வரும்போது அவங்க உடம்புல ஏற்படுகின்ற மாற்றங்கள், என்ன மாதிரியான உடல் உபாதைகள் அவங்களுக்கு இருந்தது, நாம குறுக்கப்பட்ட அந்த காலம், இத்தனை காலத்துக்குள்ள இந்த 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 பயிற்சி முறை செஞ்சீங்கன்னா இது சரியாகும் அப்படின்னு சொல்ற அந்த உத்தரவாதம், அந்த பயிற்சியை எடுத்து நாங்க வைராக்கியமா பண்றது, அந்த ரிசல்ட் அப்படியே வருது. 4 மாசம் இந்த ஆசனங்களை பண்ணிட்டு வாங்க, இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும்னு சொல்றோம். அந்த 4 மாசமா அந்த வைராக்கியமா எடுத்து அவங்க பண்றாங்க, அது அப்படியே அந்த ரிசல்ட் வருது. அவங்க மோனிஷா அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை சொல்லி அந்த ஆசனங்களை கொடுக்கும் பொழுது இப்போ ஒரு ஆடியோ அமைச்சிருக்கிறாங்க. எல்லாமே எனக்கு சரியாயிடுது, பூரணமா சரியாயிடுது. அதுதான் இந்த கல்வியோட அற்புதம். நம்ம உடம்ப முதல்ல பாதுகாத்துக்கிறோம். உடம்பு தான் நமக்கு அவசியம். அந்த உடம்ப நம்ம பாதுகாத்துனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த படிகள். உன்னையே நீ எண்ணி பாரு, இந்த உலகத்தில் எது சொந்தம் யோசித்து கூறு, தாயும் தகப்பனும் இரவல், தாலி கட்டிய பெண்டும் இரவல், மாடு மனையும் இரவல், சுற்றம் சொந்தம் எல்லாம் இரவல். இந்த உலகத்துல நிலையான உறவுன்னு ஒண்ணு இருக்குதா? எல்லாருமே எதிர்பார்ப்பு நிமித்தமாவே இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஏதோ ஏதோ ஒரு வகையில ஒரு எதிர்பார்ப்பு நிமித்தமாவே நம்மளோட பயணம் பண்றாங்க, நம்மளோட வாழ்க்கை வாழறாங்க. அப்படி எதிர்பார்ப்பு நிமித்தம் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற உறவுகள் தாய் தந்தை. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தன்னுடைய பிள்ளையை வளர்க்குறாங்க. தாய் தந்தைக்கு நிகரான ஒரு உறவு இந்த உலகத்துல இல்ல, உண்மைதான். ஆனா அந்த தாய் தந்தை உறவு கூட நிலையான உறவா? அந்த உறவு கூட கடைசி வரைக்கும் நம்ம கூட வருமானா நம்ப முடியாது. ஒரு விஷயமும் வாழ்க்கையில நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா, நம்ம அனுபவிக்கிற செல்வங்களும், நம்மளோட சுற்றம், சொந்தம், இது எதுவுமே நிலையில்லாத ஒரு விஷயம்தான். சரி, இப்படி எதுவுமே நிலை இல்லைன்னா பிறந்தோம், ஒரு வாழ்க்கையை வாழுறோம். ஏதோ நாம் பூர்வம் செய்த புண்ணியத்தின் நிமித்தமா நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த விதிபடி, அந்த கர்ம வினைகள் படி ஒரு தாய் தந்தை வயிற்றுல பிறக்கிறோம். இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்பம் கலசம் அணைவான் ஒருவனி, 9 நீசால் கலசம் 18 வெந்தது சூளை விளைந்தது. ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து அந்த இயற்கையின் வேகத்துல ஒரு கரு கூடுது. அந்த கரு கூடிய பொழுதே இவன் என்னமா வளரணும், இவனுக்குள்ள இருக்கிற அந்த 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 கரு, அதுக்குள்ள இருக்கிற ஒரு உறுப்புகளும் என்னமா இயங்கணும்,
இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹார்மோன்கள்லாம் என்னமா சுரக்கணும், இவன் என்ன மாதிரியான பதவி, என்ன மாதிரியான ஒரு செல்வம், வாழ்க்கையில அவனுக்கு கௌரவம், அகௌரவம் எல்லாம் வந்து அந்த கருவிலே கூடி போய் பிறந்த ஒரு வாழ்க்கைய வாழறோம். அதே மாதிரி மரணமும் அங்கேயே முடிவாயிடும். இது எல்லாம் முடிவாக்கப்பட்ட ஒரு விஷயம் மனித வாழ்க்கையில நடந்துன்னு வருது. இப்படி முடிவாக்கப்பட்ட விஷயத்துல பல உறவுகள், தாய், தந்தை, சகோதரர்கள், நண்பர்கள், பல உறவுகளை சந்திக்கிறோம். பல உறவுகளை இழக்கிறோம். ஏன் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளோட உடம்பாவது நிலையானதானா? சரி, மத்த உறவுகள் தான் நிலை இல்ல. இந்த உடம்போட தான் நம்ம வாழறோம். இந்த உடம்பாவது நிலையானதானா? அதுவும் நிலை இல்ல. இது என்னதான் வாழ்க்கை அப்போ? எதுவுமே நிலை இல்லன்னா, எதுக்காக பிறந்தோம்? எதுக்காக இந்த வாழ்க்கைய வாழறோம்? 20, 22 வயசு வரைக்கும் ஒரு படிப்ப படிக்கிறோம். அதுக்கப்புறம் சம்பாரிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், சொத்து சேர்த்து வைக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் மரணம் வந்து போகுது. இது கால அவகாசமே நம்ம குடுக்கறது இல்ல. இப்போ நீ 75 வயசுல தான்ப்பா இறப்ப. உனக்கு மரணம் 80 வயசெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்ல. இது கால அவகாசமே இல்ல. எந்த நொடியில மரணம் வரும்னே தெரியாது. சரி, அப்படி இருக்கிற இந்த நிலையற்ற வாழ்க்கையில, இந்த நிலையற்ற செல்வங்கள், நிலையற்ற உறவுகள், நிலையற்ற சொந்தங்கள்ல, இந்த வாழ்க்கையில நிலையான ஒரு உறவு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா? அப்படின்னா, குருவை பாருன்றாங்க. குரு சாட்சாத் பரபிரம்மம். நம்மை அணிகறுப்பதாகவே, நம்மிடம் உள்ள மாயாமலங்களை கழுவி நம்மை ஈடேற்றுவதற்காகவே எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன்னுடைய சத்புருஷனா, ஞானத்துக்கு வாரிசா எடுத்துக்கின அந்த வள்ளல், உலகத்தில் குருவுக்கு ஒப்புமில்ல, ஞான வித்தைக்கு மேல் ஒன்று மண்ணில் இல்ல. அப்ப இந்த உலகத்துல நிலையில்லாத உறவுகளுக்கு மத்தியில நிலையான ஒரு உறவு இருக்குதுன்னா அது குரு. மற்றபடி எந்த உறவுகள் எடுத்துக்கினாலும் நிலையில தான். அவங்க எவ்வளவுதான் நம்ம மேல வந்து பாசம் வச்சிருந்தாலும், நீ இல்லாத இந்த வாழ்க்கை இல்ல. நீ இல்லைன்னா இங்க வாழ முடியுமா? இந்த வாழ்க்கை இல்ல. ஆனா நிலையில்லாத உறவு தான். மரணம் வந்து போது, திடீர்னு ஒரு விபத்துல ஒரு மரணம் வந்து போகுது. வயசு ஒரு 25, 26 வயசு தான். வண்டியில போயின்னே இருக்கிறான். மரணம் வந்து போகுது. மரணம் வந்த உடனே அந்த உடம்பு அந்த ஆத்மாவ விட்டு வெளிய போம்போது, அந்த ஆத்மாவால அத ஏத்துக்க முடியல. திடீரென்ற அந்த மரணம் வந்ததும், அந்த ஆத்மாவால அந்த மரணத்தை ஏத்துக்க முடியல. மீண்டும், மீண்டும் அந்த சிதைந்து போன உடம்புக்குள்ள போக பாக்குது. அந்த அந்த பொணத்த எடுத்துன்னு போயி, அத அடக்கம் பண்ற வரைக்கும் அந்த ஆத்மா அங்கேயே தவிச்சுக்குது. அது என்ன நினைக்குது அந்த ஆத்மா? நாம இல்லாம நம்ம அப்பா, அம்மா எப்படி இருப்பாங்க? நாம இல்லாம நம்ம அப்பா, அம்மா எப்படி இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க? நம்ம அண்ணன், தம்பி, சகோதரர்கள் இவங்கெல்லாம் நாம இல்லாம எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி, அந்த உறவுக்கு மேல் பற்றால அந்த ஆத்மா இங்கேயே தவிச்சுது. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாக்குது, வருத்தம் இருக்குதுதான். பெத்தவங்களுக்கு வருத்தம் இருக்குதுதான். ஆனா இங்க எதுவுமே நின்னு போலன்றத உணருது. அம்மா பார்த்தா அந்த வருத்தத்தோட அன்றாட வேலைய செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. அப்பா வேலைக்கு போணும், போய் தான் ஆகணும். அந்த வருத்தத்தோட வேலைக்கு போயின்னு தான் இருக்கிறாரு. சகோதரர்கள்லாம் அவங்கவங்க காலேஜுக்கு போறாங்க. மற்றவங்க எல்லாம் அவங்க வேலைய பார்க்குறாங்க. அப்பதான் அந்த ஆத்மாவுக்கு உண்மை நிலை உணருது. நாம இல்லாம இந்த உலகம் நின்னு போல. எல்லாம் நடந்துன்னே இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த உடம்பு உறவு மேல் பற்று விட்டு அந்த ஆத்மா அடுத்த நிலைக்கு அங்க மேல போகுது. அதுவரைக்கும் அந்த திடீர் விபத்த அந்த ஆத்மாவால ஏத்துக்க முடியும். அதுக்கு ஒரு அந்த தெளிவு வர வரைக்கும் அந்த உலகம் எல்லாம் பாக்குது. வெளியில வந்து பார்க்கும்போது, ஆமா எல்லாம் நல்லா நடந்துன்னு தானே இருக்குது. நாம இல்லாம ஒண்ணும் நின்னு போயிடலையே. நாம இல்லாம எப்படி இருப்பாங்கன்னு நாம நெனச்சோம். ஆனா எல்லாமே நடந்துன்னு தானே இருக்கு. அந்த நிலை வந்து அந்த ஆத்மா போகுது. இப்படிலாம் இருக்கிற இந்த நிலையில்லாத வாழ்க்கையில நிலையான ஒரு உறவு உண்டுன்னா அது குருதான். காரணம் என்னன்னா, இந்த அழியக்கூடிய உடம்புக்குள்ள அழியாத ஆத்மாவ நமக்கு உணர்த்தக்கூடியவர் குருதான். மீதியெல்லாம் என்ன பண்ண முடியும்? அம்மா நல்லா சமைச்சு போட முடியும். அப்பா நல்லா 3 வேளை நல்லா சாப்பிடுப்பா. உடம்ப நல்லா பாத்துக்க. ஊருக்கு போனோம்னா அப்பா என்ன சொல்லுவாரு? எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இதுவாவாத. நல்ல நண்பர்களோட சேரு. உடம்ப நல்லா பாத்துக்க. நீ நல்லா இரு. எல்லா உறவுகளும் இந்த உடம்புக்கான உறவு தான். இந்த உடம்போட இந்த உயிரும், ஆத்மாவும் ஒட்டி இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால இதுக்கு நன்மை செய்ய முடியுமே தவிர, இந்த உடம்ப விட்டு வெளிய போன ஆத்மாவுக்கு யாராலயும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. சரி, இந்த உடம்போட இருக்கும்போதுதான் இந்த ஆத்மாவுக்கு இவங்களால ஏதாவது பண்ணிட முடியுமான்னா, இந்த உடம்போட இருக்கும்போதும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. அழியக்கூடிய உடம்புக்கு தான் எல்லா உறவுகளும். அழியாத ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு குருதான். என்னப்பா பண்றாரு? என்ன பண்றாரு?
அற்புதமான அந்த ஞானத்தை, நம்ம உடம்பை காக்கக்கூடிய அந்த அற்புதமான பொக்கிஷத்தை நமக்கு போதிக்கிறார். அதான் குரு சாட்சாத் பரபிரம்மம். குரு சாட்சாத் பரபிரம்மம். சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழற ஒரு மனிதனுக்கு ஏதோ அவன் பூர்வம் செய்த புண்ணியத்தின் நிமித்தமா, எங்கேயோ யாருக்கோ என்னமோ ஒரு புண்ணியம், தான தர்மம் பண்றோமா, நிறைய பேருக்கு பசி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறோமா, இதனால நம்ம அடையிற புண்ணியங்கள் வேற. அது பொற்சங்கிலி. புண்ணியம் என்பது பொற்சங்கிலி, பாவம் என்பது இரும்பு சங்கிலி. ஆனா ஒரு குரு வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு நாம வாழ்க்கையில இத்தனை பிறவிகள் எடுத்துன்னு வந்து, விலங்கிலிருந்து வந்த அந்த மனிதன், விலங்கின் பதிவுகளோட இருக்கக்கூடிய மனிதன், பாவ புண்ணியங்கள் சேர்த்துதான் இந்த வாழ்க்கை அமைது. இந்த புண்ணியங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து அவனுக்கு கை கொடுக்கிற நேரம் எதுனா, அவன் குருவை சந்திக்கிற நேரம். அந்த குருவை சந்தித்து அவரிடம் முழுமையா தன்னை சரணடைந்து தன்னை ஒப்படைச்சிடுறான். தான் உணர்ந்துடுறான். இதுதான் இதுதான் நிலையான உறவு. பரமாத்மாவே, உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் உறவுகள் இல்ல. இருக்கிறாங்க தான், எல்லாரும் இருக்கிறாங்க தான். அந்த உறவுகள் எல்லாம் எவ்வளவு தூரம்னு அவனுக்கு புரிஞ்சு போகுது. அதெல்லாம் ஒரு எல்லை. ஒரு எல்லையோட அந்த உறவுகள் முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அவங்க நினைச்சா கூட நமக்கு எதுவும் பண்ண முடியாது. நாம நினைச்சாலும் அவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தன்னோடு கூட வரும் தனது சாயை தனக்கு உதவ மாட்டாது தன்மை போல, தன்னோடு பிறந்தவரும் நட்பும் சுற்றம் தன்னோடு மரிப்பவர்கள் யாரும் இல்லை. தன்னோடு மரித்தாலும் தான் எழுந்து தரணியில் நின்றவர்கள் யாரும். நிழல் தான், நம்மளோட நிழல் தான் நம்ம கூடவே தான் வருது. அதனால நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டானா ஒண்ணும் இல்லை. இல்லாத இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்துட முடியும்? ஒரு காதலன் காதலியிடம் சொல்றான். அவன் சும்மா ஒரு பேச்சுக்கு அவன் சொல்றான், ஒருவேளை எனக்கு மரணம் வந்து போச்சுன்னா நீ அதை இப்படி எல்லாம் பேசாத. நீ இல்லைன்னா அந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும்? சரி, அப்படியே அவன் இறந்துட்ட அப்புறம் இந்த அம்மா மீண்டும் இறந்தாங்கன்னா செத்தவன் திருப்பி வந்துட போடானா? இல்ல. இல்ல செத்தவனுக்கு ஏதாவது பயன் இருக்குதானா? இல்ல. அவங்கவுங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும். இந்த வாழ்க்கையை வாழும்போது அந்தந்த உறவுகளோட, நண்பர்களோட அந்த பயணம் பண்ணினே இருக்கும். உறவு முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. மரணம் வந்ததுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப நிலையான ஒரு உறவு, ஒரு மனிதன் இந்த பூலோகத்தில் கிடைக்க முடியாத, கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பொக்கிஷம் குருதேவரோட சன்னதி. அப்படி குருதேவரை அவன் சரணடைந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறார். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சே அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த திருவருணர். குருதேவரை சரணடைந்து அவர்கிட்ட ஞானம் கத்துக்க போறாங்க. நாம பாக்குற பார்வை வேற, பிரம்ம ஞானிகள் பாக்குற பார்வை வேற. என்னப்பா நீ என்ன பண்ற, என்ன படிச்சிருக்கிற, எங்க வேலை செய்யற, அவங்க கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷனை கேட்கறோம். கேட்டு அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்க படிச்சிருக்கிறேன், இங்க வேலை செய்யறேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், என் குடும்பம் இது. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனா தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சு அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். யார் வந்திருக்கிறது? யாரு நம்மளை பார்க்க வந்திருக்கிறது? யாரு? இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் எடுத்துக்கினா, அவனோட கர்ம வினைகள் என்ன, எதுக்காக இங்க வந்திருக்கிறான், இந்த கலையை கத்துக்கின்னு எவ்வளவு தூரம் அவன் கூட வருவான், இந்த கலையை அடுத்தது எவ்வளவு தூரம் கொண்டுன்னு போவான், இதை எவ்வளவு தூரம் அவன் பழகுவான், எல்லாத்தையும் கணக்கு போட்டுறான். பார்த்த கொஞ்ச நேரத்திலே தலையில இருந்து கால் வரைக்கும் சும்மா அந்த கணக்குகள் அப்பவே எல்லாமே பார்க்குது. எப்படி குழந்தை பிறக்கும் போது அந்த கரு கூடும் போதே நமக்குள்ள இருக்கிற பரமாத்மா எல்லா கணக்கையும் போட்டுடுதோ, ஒரு குருதேவருடைய பார்வையில ஒரு சீடன் பட்ட உடனே எல்லா கணக்கும் அவருக்கு தெரிஞ்சு போகுது. சரி, அப்படி அந்த பதிவுகளோட, நல்ல பதிவுகளோட வரவனையும் ஏத்துக்கிறாங்க. இந்த வினைப்பயன் சரியில்லை, நிறைய பாவங்கள் பண்ணிக்கிறான், இவனை என்ன பண்றது, அவங்களையும் ஏத்துக்கிறாங்க. இதுதான் குரு சாட்சாத் பரபிரம்மம். அவங்க நிலைய இருக்கிற அந்த இயற்கை பஞ்சபூதங்கள் யாருக்கும் எந்த பாகுபாடும் பார்க்காம அவங்களுக்கு செய்யற மாதிரியே குருதேவர் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ, எப்படி எடுத்துக்கின்னு பழகிறோமோ, எப்படி எடுத்து பின்பற்றோமோ, நமக்குள்ளே அந்த விலங்கின குணங்கள் ஒழிந்து மனித நிலைக்கு வரும். அந்த வகையில இந்த மனதின் நிம்மதி ஒரு அற்புதமான ஒரு நூல். மனிதனுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் மன உளைச்சல் வருது, மன வேதனைகள் வருது அப்படின்னா,
பல வகைகள் இருந்தாலும் குருதேவர் அதை 3 விஷயத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. ஒண்ணு நோய், இன்னொன்னு பகை, 3வது கடன். ஒண்ணு நோயால வருது மன உளைச்சல். இந்த உடம்பு பாதிக்கப்பட்டுடுதுன்னா எல்லா வகையிலும் நமக்கு மன உளைச்சல் வந்து போகுது. இந்த நோயில 2 வகையான நோய் இருக்குது. ஒண்ணு அப்படி கொஞ்ச நேரம் நமக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு உடனே சரியா போற நோய் இருக்கு. இன்னொன்னு நம்ம கூடவே இருக்கிற நோய் இருக்கு. எப்ப நாம பிறந்தோமோ ஆழ்ந்தமான அந்த அமைப்புகளோட நம்ம பிறக்கிறோம். காலங்காலமா நம்ம கூடவே இருந்து நம்மளை அழிக்கக்கூடிய நோய் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நீரிழிவு நோய், இதுக்கெல்லாம் வந்து மருத்துவத்துல அதை வந்து கட்டுப்படுத்தலாம், அவ்வளவுதான். ஆனா அதை சரி பண்ண முடியாது. இதயம் சம்பந்தப்பட்ட நோய், கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய், இதெல்லாம் அந்த கிரானிக் டிசீஸ், அது கூடவே இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? அதிகபட்சம் மருந்து மாத்திரையை சாப்பிட்டு அதை கட்டுப்படுத்திக்கலாம். வாழ்க்கையே ஒரு நரகம். இந்த மருத்துவ மாத்திரைகளை எடுக்கும் பொழுது உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள்லாம் அதனுடைய சைடு எஃபெக்ட் வேற. நம்ம இப்ப இந்த தைராய்டுன்னு ஒரு கிளாண்டு, தைராக்சின்னு ஒரு ஹார்மோனஸ். இது அதிகமா சுரந்தாலும் பிரச்சனை, கம்மியா சுரந்தாலும் பிரச்சனை. இப்ப இந்த தைராய்டு வந்து தைராக்சினை சுரக்கணும்னா இன்னொரு உறுப்போட அது சம்மந்தப்பட்டு இருக்கு. பிட்யூட்டரி ஒழுங்கா வேலை செய்யணும். பிட்யூட்டரி வந்து ஒழுங்கா வேலை செய்யணும்னா அது உன்னோட தொடர்புபட்டு இருக்குது ஹைப்போதலமஸ். அப்ப சிக்னல் எங்க இருந்து வரணும்? மூளையில ஹைப்போதலமஸ்ல இருந்து பிட்யூட்டரிக்கு வரணும், பிட்யூட்டரியில இருந்து தைராய்டு. இப்ப தைராய்டு பிரச்சனை வந்ததுன்னா நாம என்ன பண்றோம்? போய் தைராய்டோட ப்ராப்ளம், தைராய்டுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுறோம். ஆனா பிரச்சனை எங்க? பிட்யூட்டரியில அல்லது ஹைப்போதலமஸ்ல. பிரச்சனை இருக்கிற இடம் ஒண்ணு, நம்ம மருந்து மாத்துக்கிற இடத்தை எடுத்துக்கிட்டு வேற. இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதால என்ன ஆகுது? இந்த தைராய்டுன்ற ஹார்மோனை தைராக்சினை கொஞ்சம் சுரக்கிறது அதையும் நிறுத்திடுது. சரி, உடம்பு வேற ஏதோ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பாக்குது பொழுது நம்ம நிறுத்திடுது. நிறுத்திட்ட அப்புறம் என்ன ஆகுது? இந்த மாத்திரையை சாப்பிட்டாதான் அவன் உயிர் வாழ முடியும். இந்த மாத்திரையை எடுத்துனாதான் உயிர் வாழ முடியும். மாத்திரையை விட்டா அது அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. இந்த நிலைக்கு தான் இன்னைக்கு நம்மள மருத்துவம் கொண்டு போயிட்டு. அப்போ இந்த நோயால நம்ம பாதிக்கப்பட்டு மனிதனுடைய மன நிம்மதி போகுது. எவ்வளவு வசதிகள் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும், உடம்பு நல்லா இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே முடியாது. வாழ்க்கையில பார்த்துனே தான் வரும். பல பல பெரிய துறையில இருக்கிறவங்க, அவ்வளவு வசதிகளோட 1000 படைகளை தன் பக்கத்துல வச்சுன்னு இருக்கிறவங்க, எவ்வளவு படைகளை நம்ம சுத்தி வச்சிருந்தா என்ன பண்ண போறோம்? உள்ள இருக்கிற இதயம் துடிக்கணும்ல, அது நின்னு போச்சுன்னா என்ன பண்றது? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரை நீக்கி பிணமென்று பேரிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இந்த உடம்புக்கு உத்தரவாதம் வேணும். முதல்ல மனிதனுக்கு மன உளைச்சல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த உடம்பு நோய். அப்ப இந்த உடம்புக்கு உத்தரவாதம் கொடுக்கிற கல்வி ஏதாவது இருக்குதா? இந்த உடம்ப பேணி காக்கணும். இந்த உடம்புக்கு எந்த உபாதைகள், எதிர்விளைவுகள் இல்லாம இருக்கணும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எடுத்துக்கிட்டா அது வேற. இதயத்துல இருக்கிற வால்வுகள் பழுதடைகிறது, இதயத்தினுடைய அளவே குறைஞ்சிருக்குது, பெருசா இருக்கிறது, இதயம் தாறுமாறா துடிக்குது, ஒரு ரிதம் இல்லாம தாறுமாறா துடிக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப சிக்கலான விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு மருத்துவத்திடம் நாம சார்ந்து போனோம்னா அந்த வாழ்க்கையே நரகமாயி போயிடும். என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. நாம ஒரு பிரச்சனையோட போவோம், ஆனா நம்ம சாப்பிடுற மருந்து மாத்திரை வேறையா இருக்கும். அது உள்ள போய் நம்ம கொடுக்குற சைடு எஃபெக்ட் வேறையா இருக்கும். மருந்து மாத்திரைகள் சாப்பிடாத வரைக்கும் அந்த நல்லா இருக்கிற அந்த உடம்பு, மலச்சிக்கல் இதெல்லாம் இல்லாதது. இந்த மாத்திரைகள் எடுத்துக்கும் போது அதோட எதிர்விளைவுகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் வரும். அது ஒண்ணு போதாதா? அது எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்துரும். கல்லீரலையும் அப்படிதான். கல்லீரல் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்றான். இப்ப நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்னா மாவுச்சத்தா எடுத்துக்குது உடம்பு. அளவுக்கு அதிகமான மாவு சத்து எடுக்கும்போது கல்லீரல் என்ன பண்ணுது? அதை ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணுது. ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய தொடையில, நம்மளுடைய தொப்புள்ள, நம்மளுடைய மார்புல இங்க எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்குது ஃபேட்டா. ஏன்னா ஓரளவுக்கு தான் அதால சக்தியா கன்வெர்ட் பண்ண முடியும். சக்தி அந்த குளுக்கோஸ் அதிகமாக கல்லீரலோட வேலை என்னன்னா அதை ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி அங்கங்க உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்ப நமக்கு தேவையை கொடுக்கும்.
இங்க ஸ்டோரேஜ் பிளேஸ் ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, எல்லா இடத்துலயும் சேவ் பண்ணி வச்சிருச்சு. மீண்டும் வருது அப்படின்னா என்ன பண்ணும்னா கல்லீரல்லே அந்த ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுதான் ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர், கொழுப்பு லிவர் வந்துடுச்சுன்னா வேற வினையே தேவையில்ல அவனுக்கு. லிவர்ல கொழுப்பு கட்டி சேர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும்? லிவர் சரியா வேலை செய்யாது. லிவர் சரியா வேலை செய்யலைன்னா அதுக்கு மேல என்ன? உடம்புல நச்சுகள் அப்படியே இருக்கும், உடம்பு சோர்வா இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது, சரியா சிந்திக்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மது பழக்கம், உடம்ப தாறுமாறா அந்த உணவுகளை தாறுமாறா சாப்பிடுறது, ஒரு கட்டுக்கோப்பு இல்லாம வாழறது, சரியான பயிற்சி உடம்புக்கு கொடுக்காது. நீ கல்லீரல் 500க்கும் மேற்பட்ட வேலையை செய்யறதா சொல்றாங்க. இந்த கல்லீரல்ல எதனா பிரச்சனைனா அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ணிட முடியாது. மாதிரி இன்னைக்கு இருக்கிற மருத்துவத்தால எல்லாத்தையும் குணப்படுத்திட முடியுமானா முடியாது. ஒரு கட்டுக்கோப்புக்கு வரும். அந்த கட்டுக்கோப்பு கூட நம்ம சாப்பிடுற மாத்திரை எதிர்விளைவுகள் ரொம்ப அதிகம். வாழ்நாள் முழுவதும் அவங்களை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கணும். மாசத்துக்கு இவ்வளவுன்னு எடுத்து வச்சிடணும். இதை தாண்டி நரம்பு பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் நரம்பு பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு மருத்துவத்துறைக்கே ஒரு சவாலா இருக்கிறது நம்ம நரம்பு பிரச்சனை தான். இதை உணர்ந்த நம்மளுடைய அந்த ஞானிகள் எவ்வளவு அழகா அந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. அரும்பு கோடினில் அது மனம் குன்றுமோ, கரும்பு கோடினில் கட்டியும் பார்க்கலாம், இரும்பு கோடினில் யானையை வெல்லலாம், நரம்பு கோடினில் நான் என்ன செய்வது? என்னென்னவோ ஆயிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது உடம்புல, வெளியில. ஆனா உடம்புக்குள்ள நரம்பு கோணிச்சுன்னா, நரம்புக்கு பிரச்சனையா வந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே பண்ணிட முடியாது. இன்னைக்கு 1000 நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கலாம், வளர்ந்து வளர்ந்து இருக்கலாம். ஆனா நம்ம நரம்பு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியுமானா முடியாது. உடம்புல 72,000 நரம்புகள் இருக்கு. இந்த பாடலை மட்டும் பாடல, 72,000 நரம்புகள் இருக்குன்னு ஒரு கணக்கை சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த கணக்கையாவது நீ விஞ்ஞானம் சரிபார்க்குமானா முடியாது. 72,000 நரம்புகள் மட்டுமா சொல்லிட்டு போனாங்க? 72,000 நரம்புகளுக்கும் 72,000 ஆசனங்களை கண்டுபிடிச்சாங்களா? அவங்களுடைய சிந்தனையும் மனித குலத்தின் மேல, மனித குலம் முன்னேற்றம் மேன்மை அடைய வேண்டும் அவங்க பட்ட பாடம் மாபெரும் ஒரு உழைப்பு. அந்த உழைப்பின் கீழே 72,000 நரம்புக்கு 72,000 ஆசனம் வாழ்நாள்ல பண்ண முடியுமா? முடியாது. 1000க்கு ஒரு ஆசனம் எடுத்துக்கோ, 72 ஆசனம் கிளையாசனம். என்ன மாதிரியான உடல்நிலையில, என்ன உடல்வாகு, என்ன பிரச்சனையில வந்தாலும் ஆசனங்கள் இருக்குது. தைராய்டு பிரச்சனையோட ஒருத்தவங்க வராங்களா? ஏதோ உடம்புல பிரச்சனையா, இத பண்ணுமா, 3 மாசம் நீ பண்ணுமா, சரியாயிடும். சரியாயிடுமா, நீ கரெக்டா பண்ணினுவா. சரி ஆகும்னா அது ஆகும். ஏன்னா இந்த கலையோ நான் கண்டுபிடிச்ச கலை இல்ல, நம்ம மெய்ஞானிகளால், நம்ம சித்தர்களால் பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தி நம்ம உடம்பையே ஆய்வு பண்ணி நம்ம கொடுத்துட்டு போன அவுட்புட் தான் இது. எடுத்துங்க அப்படியே நம்ம பழகினா அந்த ரிசல்ட் அப்படியே பார்க்கலாம். இப்போ மனிதனுக்கு நோயின்ற ஒரு பிரச்சனையிலிருந்து வர அந்த மன உளைச்சல இருந்து அவன் போனான்னா ஒரே வழி யோகாசனம் தான். மற்றபடி நான் இயற்கை மருந்து சாப்பிட்றேன், இயற்கையா என் வாழ்க்கையை மாத்திக்கிறேன், மருந்து மாத்திரைகள் இந்த அந்த அந்த காய்கறிகள் எல்லாம் நான் எந்த ஒரு இதுவும் போடாம நான் இயற்கையா சாப்பிட போறேன், எல்லாம் கரெக்டு தான். உள்ள எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யணும்ல. செஞ்சாதானே இயற்கையா சாப்பிட்டாலும் செயற்கையா சாப்பிட்டாலும் ஒழுங்கா செரிமானம் ஆகும். உள்ள ஸ்பேர் பார்ட்ஸே சரியாகும் போது என்ன இயற்கையா சாப்பிட்டா என்ன ஆகும்? நல்லதுதான், உடம்பு இயற்கையை நோக்கி போறது நல்லதுதான். ஆனா அது கல்லீரல் ஒழுங்கா வேலை செய்யணும், சிறுநீரகங்கள் ஒழுங்கா வேலை செய்யணும், உடம்புல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் அந்த ஃபில்டர் பண்ணி கோடான கோடி லட்சோப லட்சம் ஃபில்டர்கள் இருந்து அயராம அந்த சிறுநீரகங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த அழுக்குகள் எல்லாம் ரத்தத்துல இருந்து அதை எடுக்கணும், இதயம் சரியா சீரா துடிக்கணும், நரம்பு இயக்கங்கள்லாம் சரியா இயங்கணும். உடம்புல பிரதானமா இருக்குது 2 நரம்பு, இடை பிங்கலை. இந்த 2 நரம்பும் முதுகெலும்பு தண்டோட 6 இடத்துல சேர்ந்து ஆதார கமங்களா இயங்குது. 6 தெருவுகளும் 6 சுடர் அது அணைஞ்சே கிடக்கு மாந்தருக்கு யாரு இதை தூண்டி ஏத்தி வைப்பார்? யாரு இதை தூண்டி ஏத்தி வைப்பார்? அந்த ஆசை பிறவியை மாற்றி வைப்பார். யார் ஏத்தி வைக்க? அணைஞ்சு போய் கிடக்குது. 6 ஆதார கமலும் சரியா இயங்க இல்லாம அதை அணைஞ்சு போய்க்குது. இதை யார் தூண்டி ஏற்றி வைப்பார்னா அதை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஸ்ரீ குருதேவர். வாப்பா வா, யோகாசனம் கத்துக்க போறியா? உட்கார்ந்து இடது கால எடுத்து வலது தொடை மேல போடு, வலது காலத்து இடது தொலை மேல போடு, கைய சின்முத்திரை இட்டுக்கோ,
முதுகு நிலைமை நேரா வச்சுக்கோ, நேரா உட்கார். 6 ஆதார கமலங்களை ஏக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதார கமலம் உருவாக்குறோம். அதுதான் பத்மாசனம். இடையும் பிங்களையும் நரம்புகள் சீரா போய் சுவாசங்கள் சீரா போய் 6 ஆதார கமலம் இருந்த அணைஞ்சு போன அந்த இயற்கை அந்த சுடர் ஏற்றப்படுது. எதனால? நாம் நமதென்று இருந்த எல்லாமும் நம்மை விட்டு போகும் ஒரு நாள் போகாது. கர்மவினை பூமி தனில் இன்மை மறுமை இரு வினையும் கமலாசனம் என்னும் காப்பு. எது ஏற்றி வைக்குது? கமலாசனம். தவத்துக்குரிய ஆசனம். கர்ம வினைகளை போக்க நம் ஞானிகளால் கண்டறிந்த அற்புத ஆசனம். அந்த இடது காலையும் வலது காலையும் எடுத்து போடும்போது இந்த இடைப்பிங்களை நரம்புகள் ரெண்டும் துரியப்பட்டு 6 ஆதார கமலமும் சரியா இயங்குது. நம்மளுடைய சுவாசங்கள் சீராகுது. ஒரே ஒரு பத்மாசனம் தானா இவ்வளவு பயன்களா? மனசு ஒரு கட்டுக்கோப்புக்கு வருது. அப்ப அதோட மட்டும் உடல ஒரு பத்மாசனத்தை கொடுத்து அடுத்து எளிமையான சில ஆசனங்களை கொடுத்து ஓய்வாசனம், நாடி சுத்தி, கொஞ்ச நேரம் தியானம். ஒரு 15ல இருந்து 20 நிமிஷத்துல நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு இயக்கம், தசை இயக்கம், மூச்சு இயக்கம், எலும்பு இயக்கம், ரத்த ஓட்டம், எண்ணங்களை சீரமைக்கிறது, எதிர்வினைகள் வராம இருக்கிறது, தீய எண்ணங்கள் வராம இருக்கிறது, நல்ல எண்ணங்களோட ஒரு மனிதன் வாழ்வதற்கு, அவன் ஆத்மா மேன்மை அடைவதற்கு, பரிணாம வளர்ச்சியில் அடுத்த படியை அவன் எடுத்து வைப்பதற்கு 20 நிமிஷத்துல செய்யற கலை நம்மளுக்கு கை கொடுத்து நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போதுன்னா இந்த கலையை கொடுத்தவர். அததான் குரு சாட்சாத் பரபிரம்மம். கடவுளுக்கு மேல ஒரு படி எடுத்து போய் வைக்கிறாங்க. ஏன்னா மனித குலத்தை, மனித இனத்தை இத அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. 1000 விஞ்ஞான வளர்ச்சி அடையலாம், தண்ணியில போற காரை கண்டுபிடிக்கலாம், ஆகாயத்துல பறக்கலாம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு இன்னும் வேகமா போலாம், நிலாவுக்கு போய் குடியிருக்கலாம், மற்ற கிரகங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதனால ஆத்மாவுக்கு என்னப்பா பிரயோஜனம்? மனித உடம்புக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்ல. ஆத்மாவை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாத 1000 வளர்ச்சிகள் அடைந்து நாம என்ன பண்ண போறோம்? எல்லாமே இந்த உடம்புக்கு தானே. இந்த உடம்பாவது ஒழுங்கா இருக்குதா? சரி, விஞ்ஞானத்துல இவ்வளவு கண்டுபிடிக்கிறோம். இந்த கண்டுபிடிப்புகள் மேல நம்ம உடம்பையாவது ஆரோக்கியமா வச்சுக்க முடியுமாதான்? அதுவும் இல்ல. அப்போ விஞ்ஞானம் விஞ்ஞானம் 2 வகை 3 வகையில செயல்படுது. விஞ்ஞ பிளஸ் ஞானம். பௌதீகம், ரசாயனம், உயிரியல். ஆராய்ச்சி பண்ணினே இருக்கிறோம். இந்த 3 விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சுனே இருக்கிறோம். இதை தாண்டி மெய்ஞானம்னு ஒண்ணு இருக்குது. அது எதை ஆராய்ச்சி பண்ணுதுன்னா உடம்பு, உயிர், மனம், ஆன்மா. இதை ஆராய்ச்சி பண்ணுது. இந்த ஆராய்ச்சியின் பேர்ல நம்ம மெய்ஞானிகள் நம்ம கொடுத்துட்டு போன அந்த பொக்கிஷம் மாபெரும் பொக்கிஷம். நான் சொன்ன இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம நோயிலிருந்து, நோய் என்ற அந்த தொல்லையிலிருந்து போய் மன நிம்மதி அடையறதுக்கு ஒரே வழி யோகம். ஒண்ணு எதனால பிரச்சனை வருதுன்னா பகை. நோயான மனிதனுக்கு மன உளைச்சல், அதுக்கப்புறம் பகை. இந்த பகைய சில நேரங்கள்ல நாமளே தேடிக்கிறோம், சிலது நம்மள தேடி வருது. சரி, இந்த பகை எதனால வருதுன்னா மனம், பக்குவப்பட்ட மனம் இல்லாததால், இந்த வாழ்க்கையை நம்ம சரியா புரிஞ்சுக்காதால. சில பேருக்கு வேலையில பிரச்சனை வருது, அங்க ஏதோ ஒண்ணு இடகுடமா ஏதோ சொல்றோம், அதனால ஒரு பகை. சில பேருக்கு வீட்லயே பிரச்சனை வருது, அதனால பகை. பகைன்ற விஷயத்த சொல்லும் போது குருதேவரோட வாழ்க்கை வரலாறுல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். குருதேவர் தன்னுடைய குருதேவரிடம் ஞானோபதேசம் பெற்று இந்த கலையை 40 வயசுக்கு மேலதான் பழகணும்னு குருதேவரோட கட்டளை. அதுக்கப்புறம் வாழ்க்கையை சாதாரணமான ஒரு மனிதனான ஒரு வாழ்க்கையை வாழறார். இதனால பெங்களூர்ல கொஞ்ச காலம் குருதேவர் வாழ்க்கையை வாழ வேண்டியதான். இந்த பெங்களூர் வாழ்க்கை என்பது குருதேவரை பல அனுபவங்கள் கொடுத்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார். வறுமை, அவ்வளவு வறுமை. தான் 18, 16ல இருந்து 18 வயசுலயே அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டார், இந்த சுப்ரீம் ஸ்டேட்டை அடைஞ்சிட்டார். ஆனா அப்படியே சாதாரணமான ஒரு வாழ்க்கையா, சாதாரணமான ஒரு பாமரனா, எல்லாரும் கஷ்டப்படுறோம், அதை விட தாண்டி கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தார். அவ்வளவு வறுமை இருக்கிற காலத்தை பெங்களூர்ல ஒரு மில்லுல வேலை செஞ்சிருக்கும் போது அந்த வேலை இல்லை, மில்லுலயும் வேலை இல்லை. சரி, ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறார் குருதேவர். நான் பேசுறது கேக்குதுங்களா எல்லாருக்கும்? நான் வெளியிருந்து பேசுறதால அந்த நெட்வொர்க் கிரியேட் ஆகுதான் செக் பண்ணிக்கிறேன்.
கேக்குதுங்க ஐயா, இல்லைங்க, கிளியரா தெளிவா இருக்கு. இருக்குங்க குருதேவா. கிளியரா இருக்கு. ஸ்ரீ குருவே. பெங்களூர்ல கொஞ்ச காலம் வாழ்ந்து இருக்கும் பொழுது கெம்பகோடா அந்த ஊர்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறார் குருதேவர். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது பசி பசி வறுமை இதெல்லாம் நம்ம குருதேவரோட வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு ஒரு மனிதரிடம் போய் சேர வேண்டியது. ஏன் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம தவறு செய்யறது சாதாரணமா செஞ்சுட்டு போயிடுறோம். ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறது சாதாரணமா தப்பு செஞ்சுட்டு போயிடுறோம். ஆனா எவ்வளோ எவ்வளவுதான் வறுமை வந்தாலும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த தர்மத்தை விடாம அந்த தூய்மையான பார்வையில போறதுக்கு குருதேவரோட வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். அதுக்காகவே ஞானிகள் அந்த வாழ்க்கையை வாழறாங்க. தானே கர்ம வினைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இந்த வாழ்க்கையை வாழறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல இருந்து ஒரு பெரியவர், பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு வசதியான தோற்றம், கையில 2 சூட்கேஸ் வச்சிருக்கிறாரு. இந்த 2 சூட்கேஸ வச்சுக்கின்னு அவர் இறங்கிட்டு குருதேவரை கூப்பிடுறாரு. அவர் என்ன நினைச்சுக்கினாரு, சரி இந்த சூட்கேஸ அவர் தூக்கறதுக்காக கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சுக்கின்னு சாமி போயிட்டு அந்த 2 சூட்கேஸும் ஒரு சூட்கேஸ இந்த கையில எடுத்து ஒரு சூட்கேஸ உதவி கேட்கிறாருன்னு நினைச்சுன்னு குருதேவர் எடுத்துக்கினாரு. எடுத்துன்னு ஒன்னு தலையில வச்சுன்னு ஒன்னு கையில வச்சுக்கின்னு போறாரு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒல்லியா தாடி வச்சுன்னு ஒருத்தன் வரான். வேக வேகமா வந்து ஸ்ரீ குருவே நமः, ஸ்ரீ குருவே நமः, ஸ்ரீ குருவே நமः. குருதேவரோட கன்னத்துல பலார்னு ஒரு அறை. கூட வந்த பெரியவருக்கு என்ன ஏதுன்னு புரியல. என்னப்பா எதுக்கு அடிக்கிற என்ன சொல்றான். நாங்க தான் இந்த இதுல வந்து தூக்குறவங்க. நாங்க ஒரு இது வச்சிருக்கிறோம், யூனிட் வச்சிருக்கிறோம். நீ யாரு, நீ ஏன் இந்த வேலையை செய்யற? அந்த பெரியவர் சொல்றாரு, ஏன்பா அவர் எதுவும் கேட்கல, நான் தான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஏன் அவர் இது பண்ணிருக்கிறேன்னு சத்தம் போட்டு அவர் அமுச்சு விட்டுருக்காரு. குருதேவருக்கு நல்லா யோசிக்கணும். குருதேவரை பார்த்துட்டாரு. பிரம்ம ஞானி, சாட்சாத் பரபிரம்மம். எல்லா வர்மக்கலையும் தெரியும் அவருக்கு. சும்மா ஒரு தட்டு தட்டினார்னா ஆள் படுத்தானா அதோட எழுந்திருக்கவே மாட்டான். எல்லாமே தெரியும். ஆனா அமைதியா இருக்கிறார். போயிட்டு இந்த சூட்கேஸையும் அந்த இதையும் வச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெரியவர் என்ன பண்றாரு, 5 ரூபா கொடுக்குறாரு குருதேவர். குருதேவருக்கு அப்ப அந்த 5 ரூபான்றது ரொம்ப பெரிய காசு. ஒரு பக்கம் பசி பட்டினி, ஒரு 5 ரூபா நமக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. குருதேவர் உடனே இந்த கூலிக்கு நான் செஞ்சது, நான் உங்களுக்கு உங்களுக்கு உதவிக்காக தான் வந்தேன், நான் கூலி இல்லை, நான் இங்க வேலை செய்யற கூலி இல்லை ஐயா, நான் உங்களுக்கு உதவிக்காக தான் வந்தேன். அப்படியே பார்த்தாலும் இதுக்கு ஏன் நீங்க 5 ரூபா கொடுக்குறீங்க? 50 பைசா அந்த காலத்துல கொடுக்கறதே அதுக்கு பெரிய விஷயம். ஒரு 50 பைசா கொடுங்க, இல்ல 1 ரூபாய் கொடுங்க. இதுக்கே 5 ரூபாய் எனக்கு வேணான்னு மறுக்கிறார். அந்த பெரியவர், இல்லப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டையும் அவருக்கு கொடுக்குறாரு. விசிட்டிங் கார்டையும் கொடுத்து உனக்கு எப்ப என்ன வேணும்னாலும் என்ன வந்து பாரு அப்படின்னு. குருதேவர் இந்த 5 ரூபா வாங்குறாரு. வாங்கி அப்படியே சுத்தி பாக்குறாரு. அடிச்சவன் எங்கன்னு பாக்குறாரு. சுத்தி பாக்குறாரு, ஆளை காணோம். கொஞ்சம் தூரம் போய் பாக்குறாரு, ஒரு டீ கடையில உட்காந்து நேரா போறாரு. அவங்கிட்ட போய் இந்த 5 ரூபா கொடுக்குறாரு. ஆனா நான் கூலி இல்லைண்ணா, நான் சும்மா நின்னுன்னு இருந்தேன். அவர் கேட்டார், ஒரு உதவிக்காக தான் நான் போனேன், இதான் நான் 5 ரூபா நீயே வச்சுக்கணும். அடிச்சவன் பதறி போறான். எழுந்து நின்று கலங்கி போறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. குமுறி போறான். 2 கையும் பிடிச்சிக்கிறான் குருதேவரோட கையை. தப்பு பண்ணிட்டேன்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி, குருதேவரை சமாதானப்படுத்தி, அங்கேயே சாப்பிடணும், சாப்பிட்டு தான் போகணும்னு ஒரே கட்டாயப்படுத்தி, இந்த 5 ரூபா கொடுத்துதான் அவன் வாங்கிக்கவே இல்லையா. ஆனா குருதேவர் கட்டாயப்படுத்தி அந்த 5 ரூபா அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்ல ஒரு பெரிய தாதா மாதிரி குருதேவருக்கு இவனால நல்ல ஒரு எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருக்கான். ஏன் இதை சொல்ல வரேன்னா, எப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையில தான் ஒரு பிரம்மஞானி ஒரு குருதேவரிடம் சரணடைஞ்சிட்டு தனக்கு தெரியாத கலைகள் இல்ல, ஆனா அங்க அன்பு ஒண்ணுதான். அன்பு ஒண்ணுதான். மனித குலத்தை நம்மளால வெல்ல முடியும்னா அது அன்பு ஒண்ணுதான். தன்னை அடிச்சவன் தான், அடிச்சவன் கிட்ட எடுத்துன்னு போய் திருப்பி அந்த 5 ரூபா கொடுத்துட்டு அவன் கலங்கி போறான். அடிச்சவனே அந்த நேரத்துல மாறி போறான். அன்பிற்கும் உண்டோ அடைக்குண்டாள் ஆர்வரல் புன்கனி பூசத்தர்.
அதுக்கப்புறம் குருதேவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பன் ஆவறான். ஆனா என்ன பண்றது? குருதேவர் மன்னிச்சுட்டாரு. குருதேவர் அவன மன்னிச்சுட்டாரு. எவ்வளவோ சமாதானப்படுத்துறான் குருதேவர. "பரவாயில்லண்ணா, அதனால என்ன இருக்குது? ரோட்ல நடந்து போறோம்." குருதேவர் சொன்னாராம். "ரோட்ல நடந்து போறோம். ஒரு கல்லுல இடிச்சுக்கிறோம். அதுக்காக அந்த கல்லு மேல நம்ம கோச்சுக்கவா முடியும்? அந்த மாரி நான் நெனச்சுக்கிறேன்ண்ணா. நான் ஒண்ணும் நெனச்சுக்கலண்ணா. விடுண்ணா." அப்படின்றான். ஆனா அவனுக்கு மனசு கேட்கல. குருதேவர் மன்னிச்சுட்டாரு. ஆனா இயற்கை மன்னிக்கணுமே. தெரிஞ்சோ தெரியாம பரபிரம்மத்து மேல கை வச்சுட்டானே. பிற்காலத்துல ஒரு பெரிய விபத்துல அவனுக்கு ஒரு கை போயிடுச்சு. ஒரு கை போயிடுச்சு. குருதேவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். அவன போய் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஒரு ஞானி மன்னிக்கலாம். ஆனா இந்த பிரம்மம் ஞானிகள் யாரையும் யார் மனசுலயும் எதுவுமே வச்சுக்கிறது இல்ல. ஆனா இயற்கை பார்த்துன்னு தானே இருக்குது. அந்த தண்டனையை அது கொடுக்கும் தானே. பிற்காலத்துல அவனுக்கு கையே போயிடுச்சு. ஏன் இது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில கவனிக்கணும். நாம தெரிஞ்சோ தெரியாமையோ எங்கேயோ ஒரு இடத்துல பயணம் பண்றோம், யாரையோ பார்க்கிறோம். அது தெரியாம ஒரு வார்த்தையை கூட திட்டிடுறோம். அவங்க யாருன்னா நமக்கு தெரியுதில்ல. ஒரு ஒரு மனிதனுக்குள்ளயும் தெய்வம் இருக்குது. 2 வகைதான். அந்த தெய்வத்த உணர்ந்தவங்க ஒருத்தவங்க, உணராத ஒருத்தவங்க. உணர்ந்தவர்கள் ஞானிகள், உணராதவர்கள் அஞ்ஞானிகள். அஞ்ஞானியா இருந்தாலும் அந்த விஷயம் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வரப்போகுது. ஆனா ஞானிகள நம்ம தெரிஞ்சோ, தெரியாமையோ என்ன பண்ணினாலும் அதனுடைய பலன அப்பயே அனுபவிச்சோம். ஒருத்தவங்கள திட்டும்போது கூட குருதேவர் சொல்லுவார். ஒரு அறிவுகெட்டத்தனமா ஒருத்தன் நடந்துக்கிறான்னா, ஏன் இப்படி நடந்துக்கிறான்? அவன் நாசமா போட்டோமே! அப்படி ஒரு வார்த்தைய சொல்லக்கூடாது. கடவுள் அவனுக்கு ஒரு நல்ல அறிவ குடுக்க கூடாதா? இப்படிதான் சொல்லணும்னு சொல்லுவார். நம்ம பேசும்போது கூட, அத திட்டும்போது கூட, அத கூட ஒரு பாசிட்டிவா தான் பேசணுன்னுவாரு. ஏன்னா எண்ணங்களுடைய வலிமை, நம்ம எண்ணுகின்ற எண்ணங்களுக்கும், செயல்களுக்கும் வலிமை ரொம்ப அதிகம். இது அப்படியே பிரதிபலிக்குது. நம்ம என்ன ஒருத்தவன சொல்றோமோ, அது அப்படியே மீண்டும் நமக்கு திரும்பி வருது. இதுதானே கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம் எல்லா மதமும் சொல்லுது. எல்லாம் சொல்றாங்க தான். ஆனா அத செயல்முறைப்படுத்துறதுக்கு வழிய சொன்னாங்கன்னா சொல்லல. அத செயல்முறைப்படுத்துற வழிய சொல்றவர் தான் குரு. எப்படிப்பான்னா அதுதான் யோகாசனம். மனிதனை சிறுக 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 அடுத்த நிலைக்கு அது கொண்டு போகும். இப்போ நோய் என்ற அந்த அந்த பெரிய ஒரு தலைவலியிலிருந்து வெளிய வர்றதுக்கு, பகை இதிலிருந்து வெளிய வர்றதுக்கு, இன்னொன்னு ஆசை. மனிதனுக்கு அந்த ஆசைகள், மனக்கட்டுப்பாடு இல்லாம தாறுமாறா ஓடுற அந்த மனம், எல்லாத்துக்கும் அலையிற அந்த மனம், மனிதனோட இயல்பு அதுதான். மனிதனுடைய இயல்பு அதுதான். அந்த புலன்களுடைய வேகம், எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது, எல்லாத்தையும் அடையணும்னு நினைச்சுக்கிறது. இது எல்லாம் எடுத்துன்னு போய் எங்க முடியுதுன்னா, நமக்கு மன உளைச்சல்ல முடியுது. இந்த ஆசையே ஒரு மனிதன அவன கடங்காரனாக்குது. அப்போ 3 ஒரு விஷயமா குருதேவர் அத சொல்கிறார். நோயி, பகை, இன்னொன்னு கடன். இந்த 3 விஷயங்கள்ல தான் மனிதனுக்கு மன உளைச்சல் வருது. இந்த 3 விஷயங்களையும் நம்ம கையாள தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, உடம்ப சரியா வச்சுக்கிறோம் முதல்ல. நோய் நொடி இல்லாத ஒரு தேகத்த வச்சுக்கணும் அப்படின்னா, 80% மன உளைச்சல்ல இருந்து நம்ம தப்பிச்சுட்டோம். ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? உடம்பு நல்லா இருக்குது. நமக்கு சொத்து வேணாம், சுகம் வேணாம், ஒண்ணும் வேணாம். இந்த பாரு பசி எடுக்குதுப்பா. நல்லா பசி எடுக்குது. நல்லா சாப்பிடுறேன். நல்லா தூங்குறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த 3 வேலை ஒழுங்கா நடந்தா போதாதா? இந்த சாப்பிட்ட சாப்பாடு, இந்த உடம்புல இருக்கிற கழிவுகள் ஒழுங்கா வெளிய போணும். திடநில கழிவுகள், திரைநில கழிவுகள், வாயு நிலை கழிவுகள். இந்த 3 கழிவுகளும் உடம்ப விட்டு ஒழுங்கா போணும். சுவாசிக்கிறோம் காத்து, ஆக்ஸிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளிய வருது. சரியா வெளிய வரணும். ஆக்ஸிஜன ஒழுங்கா எடுத்துக்கணும். சும்மா ஏதோ நம்ம மூச்சு இழுத்து விடுறோம். அது இல்ல. அதுக்காக தான் மூச்சு பயிற்சி. நல்லா அந்த நாடி சுத்திய பண்ண 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 நம்ம ஆக்ஸிஜன் நம்ம பரிபூரணமா ஒரு ஒரு செல்லுக்கும் அந்த 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 ஆக்ஸிஜன் போய் அந்த பிராண சக்தி போய் என்ன ஆகுது? அந்த செல்ல அந்த மெட்டபாலிசம் நடக்குது. நடந்து அது என்ன ஆகுது? திருப்பியும் ரிட்டர்ன் கார்பன் டை ஆக்சைடு சரியா வெளிய போணும் உடம்ப விட்டு. வாயு நிலை கழிவு. தண்ணி குடிக்கிறோம். யூரின் ஒழுங்கா போணும். ஃப்ரீயா போணும். சிறுநீரகங்கள் ஒழுங்கா வேலை செய்யணும். யூரின் ஃப்ரீயா போணும். இன்னொன்னு சாப்பிடுறோம். மலம் சரியா கழிக்கணும். இது 3 ஆயிடுச்சுன்னா நல்லா பசி எடுக்கும் போது நல்லா சாப்பிட போறான். உடம்பு நல்லா இருந்தா நல்லா வேலைகள் செய்ய போறான். படிக்கிறத நல்லா படிப்பு மண்டையில ஏறப்போகுது. எந்த வேலையில கவனம் செஞ்சா அந்த வேலையில மேல மேல வரப்போறான். வேற என்ன தடை இருக்க போகுது அவனுக்கு? ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் அதுல மேல வரப்போறான். ஏன்னா உடலுபாதைகள் போயிடுச்சு. உடல் உபாதைகள் போயிடுச்சுன்னா, நமக்கு மன உளைச்சல் எவ்வளவு மிச்சம்? பண செலவு எவ்வளவு மிச்சம்?
இன்னைக்கு உடம்புக்காகவே எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவு பண்றோம். சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை போனா கூட ஃபீஸ் இவ்வளோ மருந்து இவ்வளோ, அப்பயும் சரியாவலன்னா 1000 டெஸ்ட், அப்பயும் சரியாவலன்னா அட்மிஷன் போட்டா நமக்கு எவ்வளவு செலவு, எவ்வளவு மன உளைச்சல். இருக்கிறவங்க செலவு பண்ணிடுறாங்க. சரி, அப்படி செலவு பண்றதால திருப்பி நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க முடியாதான்னா முடியுமானா முடியாது. அதுவும் முடியாது. அப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலையில நாம இருக்கிறோம் பாருங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்ம கையெடுக்க வேண்டிய ஒரே ஒரு அஸ்திரம், பிரம்மாஸ்திரம், அந்த யோகம் ஒண்ணு மட்டும்தான். இன்றைய காலத்துக்கும் எதிர்கால வர உலகத்துக்கும். அதுதான் யோகம் ஒரு பிரம்மாஸ்திரம்னு ஒரு முதல் பதிவு என்னுடைய ஸ்ரீகுரு ஞானதீபம் என்ற சேனல்ல முதல் பதிவு யோகம் என்ற ஒரு பிரம்மாஸ்திரம். அது எந்த காலத்துக்கும் அது பிரம்மாஸ்திரம் தான். அதுல மாற்றமே இல்ல. மனித குலம் இருக்கிற வரைக்கும் மனித குலத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கலை இதுதான். உடம்புல இருந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா 80% பிரச்சனை கிளியர் ஆயிடுச்சு. இப்ப உடம்பு சரியா போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும்? மனசு ஆட்டோமேட்டிக்கா நல்லாயிட போகுது. காலையிலேயே தலைவலியோட, மைக்ரைன் ஒத்த தலைவலியோட, வயிற்று வலியோட ஆபீஸ் போனோம்னா அங்க யாராவது வேலை கொடுத்தாங்கன்னா இன்னும் 2 கடுப்பாகும் அவன் மேல. ஏற்கனவே உடம்புல 1008 பிரச்சனை, அவன் வேற ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு தோணும். அதுக்குதானே அவன் சம்பளம் கொடுக்குறான். அவன் சொல்லுவான் தான். ஆனா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்க. உடம்பு நல்லா இருந்தா அந்த வேலையை எடுத்து நல்லா செய்யும். உடம்பு நல்லா இல்லைன்னா சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசா தெரியும். சாதாரணமான வேலையா தான் இருக்கும். அதை செய்யறதுக்கு அப்படி ஒரு மனநிலை இருக்கும். காரணம் உடம்பு பேஸ் சரியில்லை, பேஸ்மெண்ட் சரியில்லை. உடம்புல 1000 பிரச்சனை இருக்குது. எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. சரியா சிந்திக்க முடியாது. அப்ப நல்ல ஆரோக்கியமா காலையில இருந்து 25 நிமிஷம் பண்ணிட்டு ஆபீஸுக்கு ஜம்முன்னு போறோம். நல்ல உடம்பு நல்லா ஆரோக்கியமா நல்லா இருக்குது, நல்லா ரத்த ஓட்டம் இருக்குது, நல்லா பசி இருக்குது, தேவையான சாப்பாடை சாப்பிடுறோம். இதுதான் சாப்பிடுவேன், அதுதான் சாப்பிடுவேன், இது சாப்பிட்டா இதுல இவ்வளவு கலோரி இருக்குது, இது சாப்பிட்டா இது இருக்குது, ஒன்னும் தேவையில்லப்பா. கல்லீரல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. கள்ள சாப்பிட்டா கூட செரிக்கக்கூடிய நிலையில கல்லீரல் இருந்துன்னா எதை பத்தி கவலை பண்ணணும்? கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடலாம், பிடிச்ச சாப்பாடை நிம்மதியா சாப்பிடலாம். நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம்ல. வேலையும் சிறப்பா நடக்கும். அவன் இருக்கிற துறையில மேலும் மேலும் அடுத்த நிலைக்கு போயினே இருப்பான். காரணம் நல்லா அவன் வேலை செய்வான். அவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். உடம்பு நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்கும். செய்யற வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுவான். உண்மையா இருப்பான், தூய்மையா இருப்பான். அடுத்த நிலைக்கு அவன் போலனா கூட இயற்கையே அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போயினே இருக்கும். இதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல இல்லவே இல்ல. அவனோட வளர்ச்சியை அவனாலே தடுக்க முடியாது. காரணம் எல்லா நல்ல சாத்திய கூறுகளும் அவனை தேடி வர இடம் எதுன்னா இந்த யோகம் தான். இந்த யோகம் கிடைச்சிட்ட அப்புறம் அதுக்கு மேல என்ன இருக்குது? மீதி எல்லா நல்ல சாத்திய கூறுகளும் அவனை தேடி வரத பிரத்யட்சமா நம்ம பார்க்கணும். பிரத்யட்சமா இதை அனுபவிக்கலாம். இதை அனுபவிக்கும் பொழுது இந்த உலகத்துல அவன் கரையக்கூடிய உறவு, அவன் நினைச்சு நெகிழக்கூடிய ஒரு உறவு ஒண்ணு இருக்குன்னா இந்த கலையை கொடுத்த குருதேவர் ஒருவர் மட்டும். இது எல்லாமே ஒண்ணு இல்லைன்னு அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சு போகுது. இது எல்லாம் ஒரு மாயாஜாலம். அப்படியே கண்ணு முன்னாடி மாயாஜாலமான உலகம் நல்லா மாயம் காட்டுது. இது ஒண்ணுமே நிலை இல்ல. நிலையான உறவு, நிலையான கலை, நம்ம மேன்மைப்படுத்தக்கூடிய கலை யோகம் இருக்குது. இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும்? ஒண்ணுமே இல்ல. இந்த வாழ்க்கையை ஜெயிச்சுட்டான். மரணம் வந்த போதும் அவன் மரணத்தை கண்டு அஞ்சறது இல்ல. மரணத்தை கண்டு அவன் அஞ்சறது இல்ல. காரணம் மரணம்ன்றது இது ஒரு பயணம். வந்திருக்கிறோம், இங்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறோம், நல்லபடியா வாழ்ந்திருக்கிறோம். யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணிடல. ஆவியோடு காயம் அடியோடு போனாலும் பாவி என்ற நாமம் கொள்ளாதே. யாருக்கும் எந்த பாவம் பண்ணல. குருதேவர் கடைசியா அதை எழுதின அந்த கடிதத்துல கரையும் குறையும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படின்னு எழுதினார். இந்த கலையை பழகிறவங்க ஒருத்தவங்களுக்கு அது சாத்தியம். எந்த கரையும் எந்த குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். யாருக்கும் எந்த பாவத்தையும் பண்ணிட போறதில்ல. தன்னுடைய கடமையை சரியா செய்யறான். வாழும் காலம் வரைக்கும் இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறான். இங்க ஒண்ணும் நம்ம 1000 வருஷம் வாழ்ந்துட போறதில்ல. 70 வயசோ 80 வயசோ இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது எதுக்கு? நாம நல்லா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா வச்சுக்கணும். நமக்கு ஒரு உடல் உபாதை வந்ததுன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு தலைவருக்கோ அந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு உடல் உபாதை வந்ததுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தானே பிரச்சனை. எல்லாருக்கும் தானே மன உளைச்சல். அப்ப நாம உடம்ப நாம நல்லா பாத்துக்கிறது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, உங்க உடம்ப நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க, ரொம்ப சுயநலமா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசுறவங்க கூட இருக்கிறாங்க. பேசும்போது நான் கேட்டேன்,
என்னப்பா யோகாசனம் யோகாசனம் பண்ணி நல்லா ஆரோக்கியமா நல்லா ஹெல்த்தியா நீ மட்டும் நல்லா இருந்து என்னப்பா பண்ண போற? நாம உடம்ப ஒழுங்கா வச்சுக்கிட்டு நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது நல்லது. நம்ம மத்தவங்களுக்கு நல்லது பண்ணலாம், அவங்களுக்கு உபயோகமா நாம இருக்கலாம். நாம உடம்பே சரியில்லைன்னா மத்தவங்கள நம்பி நாம இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்ல. நம்ம ஆரோக்கியமா இருப்போம். அது மட்டும் இல்லாம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு யோகாசனம் பண்றது வெறும் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு மட்டும் இல்ல. அதுக்கு மேல ஆத்மான்ற ஒரு பாடத்தை நம்ம படிக்கிறோம். ஆத்மாவை அடுத்த நிலைக்கு கொண்டு போறோம். அது அஞ்ஞானிகளுக்கு விளங்காது. அஞ்ஞானிகளுக்கு விளங்கவே விளங்காது. காலைல ஆனா போய் உக்காந்துடுறாருப்பா யோகா பண்றதுக்கு. அவர் உண்டு அவர் மாட்டும் யோகா பண்றாரு, போறாரு, வராரு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் உடம்ப பத்திரமா பாத்துக்கிறாரு. அது இல்ல. அதை தாண்டிய பிறவிக்கு பிறவி நம்ம ஆத்மா மேன்மை அடையணும். அது ஒரு பக்கம் நடந்துனே இருக்குது. நம்மள அறியாமே நம்மள ஆன்மா பரிபக்குவம் அடையுது, தூய்மை அடையுது, மேன்மை அடையுது. அது எப்படி தெரியும்னா நம்மளுடைய செயல்கள்ல தெரியும், நம்மளுடைய பேச்சுல தெரியும், நம்மளுடைய செயல்பாடுகள்ல தெரியும், நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியிலும் அது தெரியும். யாருக்கும் எந்த துரோகமும் எண்ண மாட்டோம். அந்த மனம் அந்த நிலைக்கு அந்த மனநிலை மாறிடும். பொறாம இருக்காது. மகரிஷி எவ்வளவு அழகா சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு. என்னமா அது வாழ்க்கையை தான் அனுபவிச்சிருப்பாரு. மான அவமானத்தை நிகராக நினைப்பவன். இது நான் அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிக்கிற அந்த ஸ்லோகம். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கொண்டவன், தனக்கென தொழில் செய்யாதவன், முக்குணங்களை கடந்தவன் நாத்தி. இதுக்கு மேல என்ன வேணும்? வாழ்க்கையில அதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாத்தையுமே ஜெயிச்சாச்சு. செய்யக்கூடிய அந்த செயல்களை சரியா செய்யறோம். எதுக்காக நமக்குன்னு ஒரு பணி இருக்கு, அந்த வேலையை செய்யறோம்னா அதை சிறப்பா செய்யறோம். அதுக்கு மேல மனசு தேவையில்லாத ஆசைகளை போறது இல்ல. தேவையில்லாத வீண் ஆசைகள் படுறது இல்ல. நம்மளால எது முடியும், இது முடியும் அப்படின்னா அது முடியும். இதுதான் யோகிக்கு இருக்கிற இன்னொரு குணநலம். அவனால முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அளவுக்கு அதிகமா அவன் ஆசைப்பட போறது இல்ல. தேவையில்லாத விஷயங்களை அவன் நினைக்கிறது இல்ல. அவனால எது முடியுமோ அதை அவன் ஒரு கணக்கு பண்றான். அதை முடிச்சு வைக்கும், அந்த யோகம் முடிச்சு வைக்கும். அவனுக்கு மட்டும் அது சாதாரணமா நடக்கும். வழிகள் திறக்கும். யார் யார் செய்யணுமோ அந்த வந்து நிப்பாங்க. அதை செஞ்சு கொடுத்துக்கினே இருப்பாங்க. இது ஒரு அதிசயம். இது விஞ்ஞானத்தோட கூடிய ஞானம். இதுக்கு மிஞ்ச ஒரு கல்வியோ கலையோ தெய்வமோ இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இத பழகி பார்க்கணும் தான் தெரியும். இந்த கலைய சும்மா அப்படியே நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது பண்றது, இல்ல மத்த வேலைக்கெல்லாம் முக்கியம் கொடுத்துட்டு இதை வந்து சாயங்காலம் பண்ணிக்கலாம், காலைல பண்ணிக்கலாம்னு மாத்திக்கிறது. இப்படி பண்ணா அதுக்கான பலன் தான் கிடைக்கும். என்னமா நாம இதை எடுத்துக்கிறோமோ, இந்த பூலோகத்துல நாம பிறந்துட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ யார் செய்த புண்ணியமோ, பெற்றோர்கள் செய்த புண்ணியமோ, இல்ல நாம் தான் செய்த புண்ணியமோ, என்னமோ ஒண்ணு பண்ணிட்டோம். ஆனா யோகம் கிடைச்சிச்சு நமக்கு. எது கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரியதோ, எதுக்கு கிடைக்கவே ஒரு மனிதனுக்கு கிடைக்காதோ அது நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா கிடைச்சதை உணர்ந்தோமா? கிடைச்சவங்க எல்லாரும் உணர்றது இல்ல. எத்தனையோ கோடி மைந்தர் வந்தார் போனார், இறுதி வரை இக்கலையை யாவர் கற்றார், உணர்றதே இல்ல. அத ஒருத்தன் உணர்ந்துட்டானா அதுக்கு மேல அவனை ஜெயிக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்ல. ஏன்னா அந்த சக்தியே எது அவனை இயக்குது, இந்த இயக்கத்துக்கெல்லாம் எது காரணமா இருக்கு, அந்த மூல சக்தியை அவன் உணர்ந்துடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தடை இருக்க போகுது, வாழ்க்கையில என்ன தடை இருக்க போகுது? நமக்குள்ளே இருக்கிற பரமாத்மா கிட்ட நம்ம சரண்டர் ஆயிட்ட அப்புறம், நாம வேற பரமாத்மா வேற இல்லைன்னு ஆயிட்ட அப்புறம் எல்லாமே தானா நடக்க போகுது. எல்லா செயல்களும் சுபிட்சமா முடிய போகுது. மரணம் வரதான் போகுது. எது எப்படி இருந்தாலும் மரணம் வரதான் போகுது. ஆனா மரணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வாழ்வும் ரொம்ப சிறப்பா அமையும். இந்த ஆத்மா அடைகின்ற அந்த பதவி, அது ஒரு மேலான பதவி. அவன் மீண்டும் இந்த பூலோகத்துல பிறக்கணும்னா எதுக்கு பிறப்பான்? மீண்டும் இந்த யோகத்தில் வளரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தா மட்டுமே அவன் பிறப்பான். அப்பேற்பட்ட சூழ்நிலைய வகுத்துன்னு மீண்டும் அந்த யோகி வந்து தனக்கு மீண்டும் 1, 2 பிறவியோ 3 பிறவியோ எடுத்து மோட்சான்ற அந்த இறுதி புள்ளியை அடைவான். அது வரைக்கும் நமக்கு கை கொடுத்து நிக்கிறவர் குரு. அவர் கொடுத்த அந்த கல்வி யோகம். இத நமக்கு சொல்றதுதான் இந்த மனிதன் நிம்மதி. மனதின் நிம்மதியோட பாடத்திட்டத்தோட சாராம்சம் இதுதான். அழகா 15 தலைப்புகள் போட்டுக்கிறார் குருதேவர். எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் பாரு. அகலிடம்,
அகலிடத்துல ஆரம்பிக்கிறார் பாடத்திட்டத்தை. அப்படியே பிராணசக்தி 2வது பாடம். 3வது விதி. விதியை பத்தி அழகா சொல்றார். ஏன்னா இந்த அகலிடம்ன்றது இந்த பிரபஞ்சம், இந்த அகப்பிரபஞ்சம் புறப்பிரபஞ்சம் 2 இருக்குது. இந்த அகப்பிரபஞ்சமும் ஒழுங்கா இருக்கணும், புறப்பிரபஞ்சமும் ஒழுங்கா இருக்கணும். நாம என்ன நினைக்கிறோம், நாம எண்ணுகின்ற எண்ணங்களும் செயல்களும் நம்ம மூளையில நம்மளுடைய ஜீவாத்மாவில மட்டும்தான் பதிவாகுதுன்னு நினைக்கிறோம். இந்த புறப்பிரபஞ்சத்திலையும் பதிவாகுது, எல்லா இடத்துலயும் பதிவாயினே இருக்கு. ஒரு சின்ன ஒரு அசைவில் இருந்தோ, சின்ன ஒரு செயல்கள் இருந்தோ நம்மளால தப்பிக்க முடியாது. யாரும் பார்க்கலப்பா, நல்ல வேலை நான் பண்ண தப்ப யாரும் பார்க்கல, தப்பிச்சேன்ப்பா. எங்கிருந்து தப்பிக்க முடியும்? அவன் தான் நமக்குள்ளே இருக்கிறானே. இங்கேயும் பதிவாகுது, அங்கேயும் பதிவாகுது. இந்த அகப்பிரபஞ்சம் தூய்மை ஆக 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 இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது மனிதன் அடுத்த நிலையை அடையறான். அது அகலிடத்துல சொல்றார். அடுத்தது பிராணசக்தி. இந்த பிரபஞ்சம் இயங்குறதுக்கு மூல காரணம் எதுனா பிராணசக்தி. அதே பிராணசக்தி நமக்குள்ளே இருக்குது. ஒரு செல்களையும் அதுதான் இயக்கு. நமக்குள்ளே இருக்கிற பிராணசக்தி நம்ம வசப்படுத்தினோமானா இல்ல. அதை வசப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வழி பிராணாயம். பிராணசக்தியில சொல்றார். 3வது விதி. இதெல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா? இதெல்லாம் விதிப்பா. யோகம் கத்துக்கிறது, கத்துக்காத்து, வேலை செய்யறது, நல்ல நிலையை அடையிறது, வேலை செய்யற இடத்துல திட்டு வாங்குறது, இதெல்லாம் எதை சார்ந்து இருக்கு தெரியுமா? உன் விதியின்படி இருக்குது. இந்த விதியின் பதிவை யாரோ ஒருத்தவங்களை பண்ணல. நீ முன்ன போன பிறவில என்னமா நீ உன்னை வடிவமைச்சுக்கணும், அதோட பிரதிபலிப்பு. காரணம் இது அகப்பிரபஞ்சத்திலையும் புறப்பிரபஞ்சத்திலையும் உன்னோட செயல்கள் எல்லாம் பதிவாயின்னு இருக்குது. அந்த பதிவுகள் படிதான் இது நடக்குது. அது விதி. விதியை முடிச்சுட்டா அப்படியே என்ன பண்றாரு, உடம்புக்கு வர்றார். என் உடம்பும் காந்த சக்தியும். இந்த உடம்புல காந்த சக்தி எவ்வளவு முக்கியம். இந்த காந்த சக்தி இருக்கிறதால தான் நம்ம ரத்த ஓட்டம் சீரா போகுது. நம்ம உடம்புல 2 இயக்கம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு உடல் மின்சாரம், இன்னொன்னு உடல் காந்தம். இந்த உடல் மின்சாரம் ஒழுங்கா இருந்தாதான் செய்திகள் கடத்தப்படும். நம்ம நம்ம கால்ல ஒரு கொசு கடிக்குது அப்படின்னா, கடிச்சது கொசுவா எறும்பா அப்படின்றது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம மூளைக்கு செய்தி போகுது. எப்படி போகுது? உடல் மின்சாரம், நம்ம நரம்புகள்ல இருக்கிற அந்த நியூரான்ஸ், ஒரு நியூரான்ஸும் இன்னொரு நியூரானை கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த மின்சாரம் சீரா இருக்கணும். இந்த மின்சாரம் நம்ம இடைப்பிங்களையோட நடுநாடியோட சேர்ந்து மூளையோட போய் சேர்ந்து அந்த மூளைக்கு அந்த செய்திகளை கொடுக்குது. மூளை அங்கிருந்து இன்னொரு செய்தியை அனுப்பி கையை தூக்கி அந்த கொசுவை அடிக்க வைக்குது. இது நடக்கிற அந்த வேகம் என்ன? மனோவேகம். நமக்குள்ளே எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்குது பாருங்க. அந்த மாதிரி உடம்புல இருக்கிற ஒரு பிரச்சனை, கல்லீரல்ல ஒரு பிரச்சனை, சிறுநீரகல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை நம்ம மூளைக்கு தெரியணும். யார் தெரியப்படுத்துறது? உடல் மின்சாரம் சரியா இருக்கணும். இருந்தாதான் அந்த இன்ஃபர்மேஷன் மூளைக்கு போகும். மூளைக்கு போனாதான் உடம்பு அதை சரி பண்ணும். டாக்டர் வெளியே இல்ல, நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ இந்த மின்சாரம் சரியா சீராகணும். காந்தம் எதுக்குன்னா உடம்புல ரத்த ஓட்டம் சீரா போகும். ரத்த ஓட்டம் காந்தம் இருந்தாதான் ரத்த ஓட்டம் சீரா போகும். அப்போ உடல் மின்சார பத்தி தெரிஞ்சுக்கணும், காந்த சக்தி பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மனசுக்கு வராது. மனசுல மனம், புத்தி, சித்தம், இந்த மனசு 3 வகையா பிரிக்குது. இது என்னப்பா மனசு சரியில்லைன்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம். ஆனா இந்த மனமே மனமாவும் இருக்குது, புத்தியாவும் இருக்குது, சித்தமாவும் இருக்குது, மேல்மனமா இருக்குது, நடுமனமா இருக்குது, ஆழ்மனமா இருக்குது, சிறுமூளையா இருக்குது, பெருமூளையா இருக்குது, முகுலமா இருக்குது, அஞ்ஞானியா இருக்குது, விஞ்ஞானியா இருக்குது, மெய்ஞானியா இருக்குது. இந்த அஞ்ஞானி அடுத்த நிலையான விஞ்ஞானத்துக்கு போகணும். இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளோட இங்கே ஒன்று இருக்கக்கூடாது. விலங்குல இருந்து வந்தவன் அஞ்ஞானி. நல்லது எது கெட்டது எது ஒண்ணுமே தெரியாது. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், சொத்து சம்பாரிச்சோம், மரணம் வந்து செத்து போயிட்டோம். இப்படி வாழற வாழ்க்கையும் அஞ்ஞானி. சரிப்பா, இந்த காரணம் இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்? இங்க இருக்கிற அந்த பௌதீக பொருட்களும் ரசாயன பொருட்களும் உயிரினங்களும் ஆராய்ச்சி பண்றோம் விஞ்ஞானி. சரி, இந்த ஆராய்ச்சி அவன் பண்ணினே இருந்தா இதனுடைய முடிவு என்ன? ஒரு முடிவும் இல்லை. மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி பண்ணினே இருக்க வேண்டியதான். பிறந்து 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 அதுக்கு மேல மெய்ஞானம்னு ஒண்ணு இருக்குது. அந்த நிலையை அவன் அடையனா அதுக்கு ஒரே வழி யோகம். அப்ப இந்த மனசை பத்தி சொல்லும் போது அஞ்ஞானி, விஞ்ஞானி, மெய்ஞானி 3த்தும் சொல்றாரு. அதுக்கப்புறம் கனவை பத்தி வர்றாரு. சரி, பகல்ல நாம ஒரு செயல்கள் செய்யறோம், போறோம் வரோம், கை கால் அசையுது, இதெல்லாம் நடக்குது. ராத்திரில சும்மா தூங்கின்னு இருக்கும்போது கனவுன்னு ஒண்ணு வருது. ஆனா அதுல நடக்கிறதெல்லாம் அப்படியே நாம பண்ற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ நாம தூங்கின அப்புறமும் நமக்குள்ள புலன்கள் செயல்படுதா?
ஓடுனா நமக்கு வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. பசி எடுத்தா தூக்கத்துல பிரியாணி சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. காலைல எழுந்து பார்த்தா யாரோ கொலை பண்றவன் துரத்தின்னு வந்தா அந்த பதட்டத்தோட எழுந்திருக்கிறோம். தூங்கின்னு தானே இருந்தோம். தூங்கின்னு தானே இருந்தோம். அப்ப இந்த கனவுகளை அனுபவிக்கிறது யாரு? நமக்குள்ளே அறிவு புலன்கள், செயற்புலன்கள். செயலை செஞ்சுன்னு இருக்கும்போது செயற்புலன்கள். காலையில எழுந்திருக்கிறோம், பாக்குறோம், போறோம், வரோம், கண்ணால பாக்குறோம், பேசுறோம். இதெல்லாம் ரைட்டு நமக்கு தெரியுது. தூக்கத்துல நடக்கிறது எதுன்னா, தூக்கத்திலயும் புலன்கள் இருக்குது. அறிவு புலன்கள், கண்மேந்திரங்கள், ஞானேந்திரங்கள். கண்மேந்திரங்களோட அந்த வாழ்க்கைய வாழறோம். ஆனா தூங்கும்போது செயல்படுறது ஞானேந்திரங்கள். இந்த ஞானேந்திரங்களால் தான் இந்த கனவு நடக்குது. இந்த கனவை நம்ம உணர்ந்த போது, அப்போ இந்த கனவை அனுபவிக்கிறது யாரு? தூக்கத்துல மனசு ஒடுங்கி போகுது. அங்க விழித்துக் கொண்டிருப்பது யாரு? ஆன்மா. அதனால அத கனவுல சொல்ல வரேன். இத முடிச்சிட்டு மௌனம். இவ்வளவு தூரம் பண்ணி என்ன பண்ண போறோம்? எவ்வளவு தூரம் பண்ணாலும் கடைசியா மௌனத்துல வர அமைதி வேற எதுலயுமே இந்த உலகத்துல இல்ல அப்படின்றத உணர்றோம். கடைசியா தியானத்துல போய் முடிக்கிறார். எல்லாமே எதுக்குப்பா பண்ணின்னு வர? மனச செம்மையாக்குறது, மனச சீர்படுத்துறதுக்கு. எண்ணங்களாலே எண்ணி எண்ணி தவித்த இந்த மனதை எண்ணங்களே இல்லாத நிலைக்கு கொண்டு வரது தியானம். கடைசியா தியானத்துல எடுத்து வந்து முடிக்கிறார். எவ்வளவு அழகான அந்த தொகுப்பு, அழகான தலைப்பு. மனித குலத்தின் மேல அவர் வச்சிருந்த அந்த அக்கறை ஒரு எழுத்துலையும் வெளிப்படும். முடியவே முடியாது. சாதாரண மனிதர்களால் முடியவே முடியாது. அந்த எழுத்தை நீங்க மனத நிம்மதி எடுத்து படிக்கணும். அந்த முடிவுரை, முன்னுரை உருகிற ஒரு வரியும் அதெல்லாம் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்படும். ஏதோ படிச்சோம், போனோம்னு இல்லாம என்ன சொல்ல வர்றார்? குருதேவர் என்ன அதுக்குள்ள என்ன சொல்ல வர்றார்? நமக்காக என்ன அவர் சொல்ல வர்றாருன்றத நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அகப்பிரபஞ்சம் இந்த புற பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிடும். அது தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க வந்து ஒரு பயணம். உலகம் ஓர் கூத்தரங்கம், உறவெல்லாம் கூத்திருப்பு, நிலையில்லா வாழ்வு மேடை, நித்தமும் மாயக்கூத்துன்றத உணர ஆரம்பிச்சிருவோம். இங்க ஏதோ ஒரு நாடகம் நடந்துன்னு இருக்குது, ரைட்டு. இந்த நாடகம் முடிஞ்சது, இந்த வாழ்க்கை முடிய போகுதுன்றத பிரத்யட்சமா நம்ம உணரலாம். அதுக்கு வழிகாட்டுற நூல் தான் மனதின் நிம்மதி. மனதின் நிம்மதியோட அறிமுக வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்புல நம்ம ஒரு தலைப்பா எடுத்துன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், இல்ல கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம ராஜேஷ். ஸ்ரீ குருவே நம. அண்ணா வணக்கம்ண்ணா. ஸ்ரீ குருவே நம. வணக்கம் 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 ராஜேஷ். வாழ்த்துக்கள் வகுப்புக்கு வாழ்த்துக்கள். வந்து நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஸ்ரீ குருவே நம்ம குரு புத்திரனே இந்த வகுப்புக்கு வந்தது. அதுவும் ராஜயோக சம்பூர்வ யோகாசனம், ராஜயோக தபோனத்தோட நிர்வாகியும் குரு புத்திரனுமான அண்ணன் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸ்ரீ குருவே வாழ்த்துக்கள் அனைவருக்குமே. எல்லாரோட எல்லாம் இந்த வகுப்புல பங்கு பெற்ற அனைவருக்குமே எல்லாம் வல்ல எங்கள் ஞானப்பிதாவினோட அருளாசிகள் கிட்டட்டும். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. வகுப்பு மிக பிரமாதம் ராஜேஷ். மிக பிரமாதம். எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதோ அப்பாவோட வகுப்புல உட்கார்ந்திருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாவும் இருக்குது. ஞானம் இன்னும் மேலும் மேலும் தழைக்கும். குருதேவரோட கனவுகள் நிஜமாகும், பலிக்கும். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமான இந்த மனதின் நிம்மதி வகுப்புல உடம்பு உயிரை பற்றி வகுப்பெடுத்த மாதிரி ஆசனங்கள் நிறைய அறிமுகப்படுத்தி உடம்போட வலிமையை பற்றி, கல்லீரலை பற்றி, மனசை பற்றி ரொம்ப அழுத்தம் திருத்தமா எடுத்த வகுப்பு. அற்புதம் ராஜேஷ். அதே மாதிரி ஒரு குருதேவரை சந்திக்கிற நேரம், அது பூர்வ புண்ணியங்கள் அனைத்தும் ஒன்று சேர நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல சொன்னது அதி அற்புதம் ராஜேஷ். அதி அற்புதம். ஸ்ரீ குருவே நம. அதே மாதிரி அந்த என்ன சொல்றது ஒண்ணு, அதாவது ராஜேஷ், நீ வந்து ஒரு ஞான அருவி. அதுவும் வந்து குருதேவரோட ஞான அருவி. அற்புதமான அந்த ஞான விஷயங்களை உனக்கு வந்து குருதேவர் கொட்டிக்கிட்டே இருக்கிறாரப்பா. எப்படி ஒரு துகில் உரியும் போது கிருஷ்ண பரமாத்மா அந்த அந்த வஸ்திரத்தை கொடுத்துக்கினே இருந்தாரோ, அதே மாதிரி நீ வகுப்பு எடுக்கும்போது குருதேவர் அந்த ஞானங்களை அப்படியே அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காருப்பா. ஸ்ரீ குருதேவா. வாழ்த்துக்கள். அப்பாவோட பெங்களூர் பயணத்தை பற்றி சொல்லும்போது கண் கலங்கி போச்சு. ஸ்ரீ குருவே நம்ம அப்பா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதரை சந்திக்க முடியாத ஒரு ஞானின்றது அப்பாற்பட்ட விஷயம். அவர் ஒரு பிரம்ம ஞானி. இருந்தாலும் ஒரு மனிதனா இருந்து வாழ்ந்த காலங்கள்ல அவரோட நிறைய விஷயங்கள் அப்பா பகிர்ந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு முறை ஒண்ணு சொல்லியிருப்பாரு அப்பா.
ஒரு முறை எங்கேயோ வண்டியில யாரு கூட சைக்கிள் வந்துன்னு இருந்தாராம் அப்பா. அப்ப சைக்கிள்ல வந்துன்னு இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் மண்ல எண்ணெய், அந்த மல்லாட்ட எண்ணெய் சொல்றேன்ல, அந்த மண்ணில எண்ணெய மிஷின்ல ஆடி அந்த எண்ணெய தலை மேல தூக்கிட்டு வந்தாராம். வந்துன்னு இருக்கும்போது என்ன பண்ணாராம், அந்த சைக்கிள் வந்து அவங்க மேல பட்டுடுச்சாம். ஓட்டின்னு வந்திருக்காங்க யாரோ ஒருத்தரு. அப்பா பின்னாடி உட்கார்ந்து வந்திருக்காரு. சைக்கிள் தவறுதலா அவர் மேல பட்டு அந்த 5 லிட்டர் எண்ணெயும் வெள்ளமா போயிடுச்சு ரோட்ல. பாவம் தவிக்கிறாரு. உடனே அப்பா போயிட்டு அவர சமாதானப்படுத்தி, "ஐயா ராஜேஷ், சமாதானப்படுத்தி நான் நீங்க உன்ன பேசுங்க, நீங்க பேசுங்க. நன்றி, நன்றி ராஜேஷ். அப்ப அவங்க சமாதானப்படுத்தி, நாளைக்கு உனக்கு 5 லிட்டர் இந்த மல்லாட்ட எண்ணெய் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு அத ஒத்துக்கல அவரு. இவரு பெரிய ஹரிச்சந்திரன். இவரு பெரிய ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரு. இவரு வந்துட்டாரு இவரு. அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்து பாஷையில சொல்றாங்க. அதுக்கு அப்பா சொல்றாரு, "ஹரிச்சந்திரன் நான் தான்ப்பா. நாளைக்கு உனக்கு அந்த எண்ணெய் வந்து சேரும். எடுப்பா சைக்கிள" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. மறுநாள் வீட்டுக்கு வந்து அந்த வறுமை காலத்திலயும் அந்த 5 லிட்டர் எண்ணெய் வாங்கி அந்த சைக்கிள்காரர்ட்ட குடுத்து, அவங்க வீட்ல குடுக்க சொல்லிட்டு வந்தாரு அந்த எண்ணெய. என்ன ஒரு அற்புதமான நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி ஒரு குருதேவரோட அந்த குருதேவரோட நான் இத கிட்டத்தட்ட நான் 55, 56 வயசு ஆகுது எனக்கு. நான் பொறக்கும்போது அப்பாவோட இளமை காலத்த நான் பார்த்தவன் நான். அப்பாவோட இளமை உருவத்த பார்த்தவன் நான். நான் ஒரு நடுப்புத்திரன், நான் ஒரு நடுமகன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பாவோட அந்த இளமை காலத்தையும், வறுமை காலத்தையும் கூடவே இருந்து உற்று பார்த்தவன் நான். அதே மாரி ஞானி ஸ்ரீ குருதேவா. இந்த நேரத்துல அந்த பெங்களூர் வகுப்ப ராஜேஷ் அங்க நினைவுபடுத்தினது கண் கலங்க வச்சது ராஜேஷ். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி ராஜேஷ். நன்றி. ரொம்ப நன்றி ராஜேஷ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். குருவோட புத்திரனமும் குருவோடவே கூடவே இருந்து பல அனுபவங்கள், அண்ணனுக்கு வந்து பல அனுபவங்கள், அவர் கூடயே வாழ்தன்றது நம்ம போய் பாக்குறோம், ஞானம் பெறன்றது வேற. குருவுக்கே ஒரு மகனா பிறந்து அந்த ஞானத்துல வந்து அவர் கூடவே இருந்து இருக்கணும்ன்றது எல்லாம் ஒரு மாபெரும் புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க வந்து வாழ்த்து சொன்னதுக்கு எல்லாரும் நன்றிண்ணா. ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் கிட்டட்டும் குருவர். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே. மோனிஷா வந்திருக்கிறாங்க. மோனிஷா ஸ்ரீ குருவே நம்ம லேட்டா ஜாயின் பண்ணீங்க போல. நான் ஸ்டார்டிங்ல உங்களை ஸ்ரீ குருவே நம்ம. ஸ்ரீ குருவே நம்ம. ஆமா ஐயா, ஸ்ரீ குருவே நம்ம. ஸ்ரீ குருவே நம்ம. அதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு இருந்த அந்த உடல் பிரச்சனைகள் அழகா ஒரு ஆடியோவா அமைச்சிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சரியாகி வருது அப்படின்றது, அவங்களுக்கு வர அந்த நிறைவும் இதுதான் நமக்கு யோகம் கொடுக்குற விஷயம். அது வந்து என்னன்னா, அவங்க அந்த அளவுக்கு டெடிகேஷனா அதை வந்து நல்லா பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு பூரணமா அது இன்னும் நல்லா குணமாகி நீங்க வந்து யோகத்துறையில மேலும் வளரணும் குருதேவரை பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ குருவே நம்ம. ஸ்ரீ குருவே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸ்ரீ குருவே. ஸ்ரீ குருவே நம்ம. ஐயா வணக்கம் ஐயா. மணிகண்டனே. ஸ்ரீ குருவே நம்ம. வணக்கம் மணிகண்டன் ஐயா. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் ஐயா அது. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நீங்க வெளியே இருந்தாலும் சரி, ஏதாவது திருமணத்துக்கு போனாலும் சரி, இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி உங்க வேலையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும்னு நீங்க பண்றது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஐயா, நீங்க சொல்ற மாதிரி இது நிகரற்ற நிதியம் தான் ஐயா. எத்தனை வாட்டி உங்களுக்கு நன்றி சொன்னாலும் தகும் ஐயா. ஸ்ரீ குருவே நம. ரொம்ப நன்றி ஐயா. ஸ்ரீ குருவே நம. குருதேவரோட உழைப்பு, அவர் இந்த யோக கலைக்காக எடுத்துக்கின அந்த சிரமம், இந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்த விதம், அதுல ஒரு துளி தான் இது. அதுல ஒரே ஒரு துளி தான் இது. இந்த மாதிரி பல துளிகள் சேர்ந்து நாளைக்கு ஒரு சமுத்திரமா ஆச்சுன்னா, அதை எடுத்துன்னு போய் அப்படியே குருதேவரோட திருப்பாதங்களை நம்ம சமர்ப்பிக்கணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி பல துளிகள் அது சேரணும். அங்கிருந்து நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாரு. அது எல்லாம் நமக்கு ஒரு பாடமா, வாழ்க்கை வரலாறா எழுதி நம்ம பின்னாடி பின்பற்றணும். நமக்கு அதை கொடுத்துட்டு போயிருக்கிறார் பாருங்க. அதை அப்படியே பின்பற்றினா போதும். அது என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், என்ன மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் குருதேவரோட வாழ்க்கை வரலாறு எடுத்து படிக்கும்போது அதுக்கு விடை அதில் இருக்கும். இந்த சூழ்நிலைகள்ல இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? யோகாசனம் செய்யறதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம வந்து சின்ன சின்ன வேலைகள் வச்சுன்னு நம்ம சோம்பேறித்தனப்படும் பொழுது 12 வருட காலம் ஒரு நாளைக்கு 360 பிராணாயாமத்தை அவர் எப்படி பண்ணாரு? விவசாய வேலை செஞ்சுக்கின்னு நடுராத்திரில 2 மணிக்கு எழுந்து மடமாத்துறதுக்கு அங்க போவார், விவசாயம் பண்ணுவார். அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு காலைல தபால் வேலைக்கு வந்து அப்படி பிராணாயாமத்தை ஆரம்பிச்சு, அப்புறம் காலைல தபால் வேலைக்கு வந்து கிடைக்கிற அந்த பிரேக்ல, அப்போ நம்மளால முடியாது அப்படின்னா நாம ஒரு சாக்கு போக்கு சொல்றோம், அவ்வளவுதான். முடியும்னு நினைச்சா நிச்சயமா முடியும் அப்படின்றதுக்கு குருதேவரோட வாழ்க்கை. ஏன்னா அவர் வந்து ஒரு ஞானியா குடும்பத்தை மொத்தமா விட்டுட்டு ஒரு துறவியா போய் அதை சாதிக்கல. குடும்பத்தோட, மனைவி மக்களோட, எவ்வளவு பெரிய குடும்பம், 20 பேர பிள்ளைகள், 6 பிள்ளைகளை வச்சுன்னு
இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்துட்டு இந்த சாதனையை பண்ணியிருக்கிறாருன்னா எங்கேயோ இருந்து நம்மளுக்கு வழிகாட்டுறார். அந்த பாதையை நமக்கு வகுத்து வச்சிட்டார். இந்த பாதையில நம்ம பயணம் பண்றோம். பயணம் பண்ண வேண்டியதான் நம்மளோட வேலை. சிரமமான இந்த யோகத்தை அற்புதமான ஒரு பாதையா, அந்த பூக்கள் நிறைந்த ஒரு பாதையா நமக்கு போட்டு வச்சிருக்கிறார். அதுல நடக்கிறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்? அதுல பயணம் பண்றதுக்கு என்ன கஷ்டம்? அதுல பயணம் பண்ணும்போது நம்ம பயணம் பண்றோம். நமக்கு எதிரில என்ன வேணாலும் வரலாம். எந்த ஆபத்து வேணாலும் வரலாம். அதனால என்ன சொல்றாரு குருதேவர், ஏன்பா உன் கையில ஒரு பிரம்மாஸ்திரத்தை கொடுக்குறேன், இதை வச்சுன்னு பயணம் பண்ணு. இதை நீ பயணம் பண்ணனா உன் இலக்கை அடைஞ்சிடலான்ற. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? பாதையும் போட்டு வச்சிட்டார், கையில பிரம்மாஸ்திரத்தையும் கொடுத்துட்டார். எதை செய்யணுமோ அதை நம்மளுக்கு செஞ்சுட்டார். அதை நம்ம பின்பற்றுறோம், அவ்வளவுதான். அதை பின்பற்றி நம்ம அந்த இலக்கை அடைய போறோம். இலக்கை அடையும் போது இந்த வாழ்க்கையை சிறப்பா வாழறோம், அவ்வளவுதான். நோய் நொடி இல்லாம, நான் சொன்ன மாதிரி நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும், இது உடம்பே இல்ல, உடம்பெல்லாம் உதறி போட்டு இது வெறும் வெறும் ஆத்மாவா வாழறோம், ஆத்மாவை நிலைத்து அவ்வளவுதான். அந்த அளவுக்கு குருதேவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பின்பற்றுவோம். மணிகண்டன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருவேனம். இன்றைய வகுப்பு இன்னையோட முடிஞ்சது. அடுத்த வகுப்பு நம்ம அகலிடத்துல ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அசைன்மெண்ட்டை எல்லாரும் பாருங்க. சமய தத்துவ நூலை எடுத்து படிங்க. படிச்சுட்டு அதுக்கான பதில்களை கொடுக்க பாருங்க. ஸ்ரீ குருவே நம. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடம் இருந்த அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம.